Hello students, 10th Maths, exercise 3.12, third sum. A bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு பஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் டிஸ்டன்ஸ் 90 km கவர் பண்ணுது. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. இப்போ அந்த பஸ் வந்து ஸ்பீடு 15 km per hour அதிகமாகும் போது, அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடை விட 15 km per hour அதிகமாகும் போது அது 13 மினிட்ஸ் குறைவாக எடுத்துக்குது. அதே டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் குறைவாக எடுத்துக்குது. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். அந்த பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டினை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது கிவன்னு போட்டுட்டு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 90 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சம்மில் டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது எடுத்துக்கிற டைமை விட ஸ்பீடாக போகும்போது எடுத்துக்கிற டைம் வந்து ½ an hour குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 30 மினிட்ஸ் குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் டைம் டிஃப்ரென்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஒரிஜினல் ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எப்படி இந்த சம் போடுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்குமே, அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அதே ஸ்பீடாக போகும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 30 மினிட்ஸ். அது எப்படி போடுறதுன்னு பாருங்க. இப்போ வந்து ஒரிஜினல் ஸ்பீடு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமா, அப்போ இன்க்ரீஸ் ஸ்பீடு, ஏதாவது இன்க்ரீஸ்டு ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 km per hourனு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல போகிற யூனிஃபார்ம் ஸ்பீடை விட 15 km per hour வந்து அதிகமாக போகுது. அப்போது இங்கே நம்ம வந்து இன்க்ரீஸ் ஸ்பீடு எப்படி எழுதலாம், ஏற்கனவே போகிற யூனிஃபார்ம் ஸ்பீடு வந்து எக்ஸு, அதை விட அதிகமாக போகிறது வந்து 15 km per hour. அப்போ எக்ஸ் + 15 எழுதலாம். ஸ்பீடுங்கிறதுனால அதோட யூனிட் கம்பல்சரி மறக்காமல் எழுதிருங்க, கிலோமீட்டர் per hour. இப்போ வந்து ஒரிஜினல் ஸ்பீடு, அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, டைமுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 90, ஸ்பீடு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் எவ்வளவு எடுத்துருக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ எக்ஸ் இங்கே டைமுங்கிறதுனால நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஆறில் தான் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஆர் தானே, அதனால் இங்கே ஆர்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இன்க்ரீஸ் ஸ்பீடு அதில் வந்து டைம் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு பாருங்க. அதே ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ 90 பை இங்கே ஸ்பீடு எவ்வளவு, இன்க்ரீஸ் ஸ்பீடில் வந்து பாருங்க இங்கே வந்து எவ்வளவு எடுத்துருக்குதுன்னு பாருங்க, ஸ்பீடு எக்ஸ் + 15 இருக்கு. ஸோ அதையே இங்கே எழுதிக்கலாம். இது டைமுங்கிறதுனால மறக்காம ஆரை எழுதிருங்க, யூனிட் எல்லாமே மறக்காம எழுதிருங்க. இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிவன் டேட்டா டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதிகமாக டைம் டிஃப்ரென்ஸ் 30 மினிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த 2 டைம் நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, இந்த 2 டைமில் எது அதிகமான டைமு, அதிலிருந்து தான் கம்மியான டைமை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டில் எது அதிகமான டைமு, யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது தான் அந்த பஸ் வந்து அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸ்பீடாக போகும்போது கம்மியான டைம்லேயே அந்த 90 கிலோமீட்டரை கவர் பண்ணிடும் இல்லையா. அப்போ டைம் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது தானே டைம் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ 90/xங்கிறது தான் அதிகமான டைமு. அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 90/x மைனஸ் இது தானே கம்மியான டைமு, செகண்டு இன்க்ரீஸ் ஸ்பீடில் போகிறது. ஸோ 90/x + 15. இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸு 30 மினிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 30 மினிட்ஸை இது எல்லாமே நம்ம ஆரில் தானே எழுதியிருக்கிறோம், கிலோமீட்டர் பர் ஆர் தானே எழுதியிருக்கிற ஸ்பீடு. அப்போ வந்து இதை வந்து நம்ம 30 மினிட்ஸ் நம்ம என்னவா மாற்றிக்கலாம், ஆருக்கு மாற்றும் போது என்னவா மாறிடும், 1/2. 30 மினிட்ஸுங்கிறது என்னது, 1/2 ஆர். ஸோ இது எழுதிக்கலாம். இதில் வந்து இங்கே 90 நம்ம ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 90 எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வந்துடும், 1 வரும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் இங்கே 90 அவுட் சைடு எடுத்துட்டோம். அப்போ 1/x + 15 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 30 மினிட்ஸை நம்ம ½ an hourனு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 90 இங்கே இருக்கட்டும் அவுட் சைடில். இப்போ இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம்ங்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். அப்போது எக்ஸ் × x + 15ங்கிறது தான் எல்சிஎம். இப்படி இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எழுதும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா 1 × x + 15 என்ன வரும், x + 15 வந்துடும். மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 × x என்ன வரும், x இங்கே ஒரே டைமுங்கிறதுனால நம்ம பிராக்கெட் போட தேவையில்லை, -x அப்படியே போட்டுக்கலாம், = 1/2. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே +x -x இருக்கா, கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 90 × நியூமரேட்டரில் 15 இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, x × x² நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, x × 15 15xன்னு வந்துடும், = 1/2.
இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 5s are 45, பேலன்ஸ் 4, 1 9 is 9, 13 வந்துருமா? இங்கே 0 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது வருது, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1/2. இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது, இது ஒரு ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இன்ட்டு 1 என்ன வரும்? இதே ஆன்சர் தான் வரும் இல்லையா? அப்போ எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x அதே தான் வருது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 0 5 2s are 10, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 1 2 is 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட்டில் கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது லெஃப்ட்டில் வரும்போது மைனஸாக மாறிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டைம் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டைமுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே என்ன எழுதணும்? இந்த ஃபஸ்ட்டு டேமுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது. அதனால் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை சைனோட மேலே எழுதிக்கலாம். மிடில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை சைனோட இங்கே கீழே எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுனா 2700 வரணும், சப்ராக்ட் பண்ணுனா 15 வரணும். இதுக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம இப்போ இது கிரேட்டர் நம்பராக இருக்கிறதுனால ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2700 இருக்கா? இதைய 5th டேபிளில் வருமா? போடுங்க. 5 5s are 25, பேலன்ஸ் 2, அப்போ 4 டைம்ஸ் வரும் 0. எகைன் 5th டேபிள் 1 டைம், இங்கே 2 டிஜிட்ஸ் ஒன்றா எடுக்கிறதுனால 0 போட்டுட்டு அப்புறம் 8 வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிள் 5 2s are 10, 4 2s are 8. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிள் 2 டைம்ஸ் 7 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு டேபிள் 9 டைம்ஸ். தேர்டு டேபிள் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 1 டைம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து 2 நம்பர்ஸ் வர்ற மாதிரி குரூப் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நமக்கு சப்ராக்ட் பண்ணுனா 15 வரணும் இல்லையா? இப்போ குரூப் பண்ணுங்க. இப்போ இது ஃபுல்லாக இது ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம், இது ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 5s are 10, 10 5s are 50 வந்துருமா? அப்போது 50 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 3s are 6, 3 3s are 9, அப்போ 9 6 are 54 வந்துருமா? அப்போ 50 இன்ட்டு 54னு வரும். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 54லேருந்து 50யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 தான் வருது. நமக்கு வந்து 15 வரணும். அப்போ மறுபடியும் வேற ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இப்போது இதை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10, 10 6 are 16 வரும். அப்போ 60 இன்ட்டு பேலன்ஸ் வந்து இங்கே 3 3s are 9, 9 5s are 45 வருது. ஸோ 60 இன்ட்டு 45 2700 வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 50 இன்ட்டு 54 பார்த்தோம், 2700. இங்கே சப்ராக்ட் பண்ணால் 4 தான் வருது. இங்கே சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 60ல் இருந்து 45 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 15 வருது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா 2 நம்பர்ஸ் வர மாதிரி குரூப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் ஆன்சரு. ஸோ இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா மெத்தட் இருக்குது இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a அதை போட்டு கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஷன் வந்து 60 45. ஸோ அது இங்கே எழுதிக்கலாம் 60 45. இப்போ இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் சைனு போடணும். அது எப்படி போடுறது அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற சைனை கிரேட்டர் நம்பருக்கு போட்டுக்கணும், ஆப்போசிட் சைனை ஸ்மாலர் நம்பருக்கு போட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைமுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, 1 தான் இருக்குது. அதனால் இதோட நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சது. நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னா, இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள் எக்ஸா, அப்போ இந்த ப்ளஸ் 60க்கு முன்னாடி எக்ஸ் போட்டுருங்க. எக்ஸ் ப்ளஸ் 60ங்கிறது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி இங்கே -45க்கு முன்னாடியும் எக்ஸ் போட்டுருங்க. எக்ஸ் -45ங்கிறது இன்னொரு ஃபேக்டர். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 ஃபேக்டர்ஸையும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 60 இன்ட்டு எக்ஸ் -45 ஈக்குவல் டு 0. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 ஆர் செகண்ட் ஃபேக்டர் எக்ஸ் -45 ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 60 ரைட்டில் போகும்போது -60 ஆயிரும். இங்கே -45 ரைட்டில் போகும்போது +45 ஆகும். இப்போ நமக்கு எக்ஸுங்கிறது என்ன? இங்கே ஸ்பீடுங்கிறது நெகட்டிவில் வராது. அதனால் இது வந்து இம்பாசிபிள்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 45 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸுங்கிறது இங்கே என்னென்னு எடுத்துருக்கிறோம்? ஒரிஜினல் ஸ்பீடு தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஒரிஜினல் ஸ்பீடு தான் எக்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் 45, யூனிட் என்ன? km/h. மறக்காமல் எழுதுங்க. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.